இந்த நேரத்திலே நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். உண்மையாக நாம் கர்த்தருக்கு கொடுக்கிற நேரங்கள் கர்த்தர் கணக்கில் வைத்திருக்கிறார். இன்னும் நமக்கு காலங்களை நேரங்களை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. நாம் நேரங்களை காலங்களை கர்த்தருக்கு கொடுக்கிறோம். அதனாலே ஸ்தோத்திரம். நமக்கு ஒரு 10 நிமிஷம் அதிகமானாலும் நாம் என்ன செய்வோம், முறுமுறுக்காமல் நாம் முறுமுறுப்பது இல்லை, இருக்காமல் இருப்போம். சரிங்களா? இருக்கும்போது கர்த்தர், ஏன்னா நம்ம கர்த்தருக்கு தான் தருவோம், மனுஷனுக்கு தரல, கர்த்தருக்கு தருகிறோம். கர்த்தருக்கு கொடுத்தா இன்னும் காலங்களை கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு நம்ம எதை கொடுக்கிறோமோ, காணிக்கை மட்டுமல்ல, நம்முடைய நேரங்களையும் காலங்களையும் கொடுக்கும்போது கர்த்தர் நமக்கு இன்னும் என்ன செய்வாருங்க, பூமியிலே நிறைய நாள் வாழ்கிறதுக்கான ஆயுசு நாட்கள் என்ன செய்வார், தருவார். சரிங்களா? ஆனால் நம்ம உலகத்துக்கு நிறைய நேரங்களை கொடுக்குறோம். ஆனால் கர்த்தருக்கு கொடுக்குற நேரத்தை மட்டும்தான் என்ன செய்கிறேங்க, கணக்கு பார்க்குறோம். சரிங்களா? உலகத்திற்கும் உலக காரியங்களுக்கும் நிறைய நேரங்களை கொடுக்குறோம். என்ன பண்ணுறதில்ல, கணக்கு பார்க்குறது இல்லை. சரிங்களா? உட்காந்து ஒரு 2 பேர் அரட்டை அடிக்க ஆரம்பித்தானா என்ன செய்கிறேங்க, மணிக்கணக்காக பேசுகிறோம். நமக்கு நேரம் போகிறதே தெரியல. என்னையும் சேர்த்த சொல்கிறேன், நேரம் போகிறதே தெரியல. 7:30 மணிக்கு போகிறோம், 10 மணி. எத்தனை மணி நேரங்க? 2.5 மணி நேரம். 7:30 மணிக்கு போயிருக்கிறோம், 10 மணி, 2.5 மணி நேரம் பேசியிருக்கிறோம். ஆனால் நேரம் போகிறது தெரியல. ஆனால் 10 நிமிஷம் ஜெபம் பண்ணேனாதுங்க, 10 நிமிஷம் ஆயிடுச்சா? பாஸ்டம்மா ஒரு 2 செகண்ட் சேர்த்து ஜெபம் பண்ணிட்டேன்னா என்ன, 2 நிமிஷம் சேர்த்து ஜெபம் பண்ணிட்டேன், 2 நிமிஷம் சேர்த்து ஜெபம் பண்ணிட்டேன், திட்டுறோம். சரிங்களா? அப்படி இல்லை. அப்படின்னா நம் கர்த்தருக்கு கொடுக்குற நேரங்களை நம் கணக்கு பார்க்காமல் நாம் செய்தோன்னா கர்த்தர் நமக்கு என்ன செய்வாருங்க, செய்வார். ஆனால் கணக்கு பார்த்தோம் அப்படின்னா, கர்த்தர் கணக்கு பார்த்துட்டா அப்புறம் நம்ம என்ன செய்ய முடியாதுங்க, ரொம்ப தடுமாற்றம், ரொம்ப கஷ்டம். அதனால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்திலே நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். இந்த வாரத்தில் இந்த பிரசங்கத்தை நாம் முடித்தாக வேண்டும். போன வாரம் நம்ம பிரசங்கம் முடிக்கலான்னு பார்த்தா கிதியோன்ஸ்லேருந்து அவர் நல்ல ஒரு தேவனுடைய வார்த்தை கொடுத்தார். உண்மையாக ஸ்தோத்திரம், பேசுவது கழுதையானாலும் அந்த வார்த்தை கர்த்தருடையது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதுக்காக அவர் டேனியல் ரவி கழுதைன்னு சொல்ல வரல. சரிங்களா? பேசுகிறது யாராக இருந்தாலும், இந்த பலிபீடத்தில் என்ன பேசினாலும் வருகிற வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தை. அல்லேலூயா. ஒருவேளை சத்தமாக பேசலாம், நல்ல தேர்ந்த பிரசங்கியாளர் இருக்கலாம், இல்லை உதாரணத்தை சொல்லி பேசலாம், நிறையா பைபிள் வசனங்களை, ஜோடு வசனங்கள் எடுத்து பேசலாம். எப்படி பேசினாலும் பேசுவது கர்த்தர். அல்லேலூயா. உண்மையாக போன வாரத்திலே நமக்கு ஏற்ற வார்த்தைகளை, ஆமேன், அல்லேலூயா, நான் உங்களுடனே கூட இருக்கிறேன், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு என்ன செய்தாருங்க, உறுதிப்படுத்தினார். போன வாரத்தில் பேசி உறுதிப்படுத்தினார். அதுலேயும் பாருங்கள், ஒரு மனுஷன் சூசைட் பண்ண போகிறான் இல்லைங்களா? அந்த சம்பவம் ஞாபகம் இருக்கா? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நிறைய பேருக்கு ஞாபகம் இல்லை போல். சூசைட் பண்ணுறதா? அவர் என்ன சூசைட் பண்ணுறது சொன்னார் இல்லைங்களா? ஒரு மனுஷன் சூசைட் பண்ண போனான, வாழ்க்கையை வெறுத்து ரட்சிக்கப்பட்ட தேவ மனுஷன் பல பிரச்சனை, பல போராட்டத்தில் சூசைட் பண்ண போனான்னா, போகும்போது பார்த்தா அவன் அந்த கடலுக்குள்ளே போய் விழுந்து சாக போனான்னா பார்த்தா என்னதுங்க, எங்கூட யாருமே இல்லை, எங்கூட ஆண்டவரே இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் திரும்பி பார்க்க சொன்னார. காலடி எத்தனை காலடி இருக்குன்னு சொல்லி 2 மனுஷங்க நடந்து வந்த காலடி இருந்துச்சான். சரிங்களா? 2 மனுஷன். அப்போ நீ யாருமே இல்லைன்னு சொன்னியா, உன் காலடி என்னது, ஒரு 2 தானே, அப்போ இன்னும் 2 யாருது, உன் கூட நான் இருக்கேன்னு ஆண்டவர் சொன்னாராம். மறுபடியும் அவர் மேலே வந்தாராம். மறுபடியும் பிரச்சனை, மறுபடியும் போராட்டம், மறுபடியும் கடைசியில் நம்ம இருக்கவே கூடாது, செத்து போகலான்னு மறுபடியும் போனாராம். மறுபடியும் போகும்போது பார்த்தா இந்த தடவை பார்த்தாரா 2 காலடி தான் இருந்துச்சான். அப்போ அவர் சொன்னாராம், என்கிட்ட யாருமே இல்லை, ஆண்டவர் சும்மா போய் அவர் என் கூட வரல அப்படின்னு சொல்லி சொன்னாராம். ஆண்டவர் மறுபடியும் கூப்பிட்டாராம், மகனே நார என்னன்னாராம், நீ நடந்து வந்த காலடி போய் அளந்து பாருனாராம். அளந்து பார்த்தா இவர் காலடி வேறையாக இருக்கான், நடந்து வந்த காலடி வேறையாக இருக்கான். அப்போ ஆண்டவர் சொன்னாராம், உனக்கு சுத்தமாகவே இனி பலன் இல்லை, நீ நடக்க முடியாது, உன்னை சுமந்துட்டு வந்து எனக்கு கர்த்தர் சொன்னாராம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், பிரசங்கம் பண்ணுறது மட்டும் இல்லை, பண்ணுற பிரசங்கத்தை கேட்டு அதை அசை போடுறது தான் நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஞானம். அல்லேலூயா, சோத்திரம். அதனால் ஏன்னா இன்றைக்கி பேசி அடுத்த வாரம் என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்து விடக்கூடாது. நமக்கு ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகளை. அப்போ என்ன அப்படின்னா, நிறைய போராட்ட நேரங்களில், நிறைய சூழ்நிலைகளில் நம்ம என்ன யோசிக்கிறோன்னா, கர்த்தர் இருக்கிறாரா,
கர்த்தர் நம்ம கூட இருந்தால் இப்படி நடக்குமா? சரிங்களா? கர்த்தர் நம்ம கூட இருந்தால், இப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு கேள்வி வரலாம், இயேசுநாதர் நம்ம சபையில் இருந்தால் இந்த சபை இப்படி காலியாக இருக்குமா? என்னது சொல்லுங்கள், காலியாக இருக்காது. அப்போ இயேசுநாதர் இல்லை இல்லை இல்லைங்களா? இல்லை, அதனால தான் காலியாக இருக்குது. இருந்தால் காலியாக இருக்குமா? இருக்காது. அப்போ இல்லாதனால தான் நினைவு செய்து காலியாக இருக்கிறது அப்படின்னா இல்லை, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். ஏன்னா அத்தனை பேருக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். வாக்குத்தத்தம் பண்ணின அத்தனை பேர்த்துடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் வந்தது, போராட்டங்கள் வந்தது, சூழ்நிலைகள் வந்தது. உதாரணமாக யோசேப்புக்கு வாக்கு பண்ணார், தரிசனத்தை காமிச்சார், சந்திரன் வணங்கினது, சூரியன் வணங்கினது, நட்சத்திரங்கள் வணங்கினது, கதிர்கட்டு வணங்கினது. ஆனால் அவன் எகிப்துக்கு போன உடனே கதிர்கட்டும் சூரியன் வணங்குற மாதிரி அவனை நிறுத்தினாங்க. போத்திபாரனுடைய மனைவி பிரச்சனை நிமித்தம் சிறைச்சாலையிலே போட்டு அவனை கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் அவனை நொறுக்கி எடுத்தாங்க. ஆனால் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அல்லேலூயா. அதுபோல் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணிட்டார், ஆத்துமாக்களை தருவேன்ட்டார், ஜனங்களை தருவேன்ட்டார். புதிய ஜனங்கள் ஸ்தோத்திரம், நிறைய தரிசனங்களை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிரம்பி வழியத்தக்கதான ஆத்துமாக்கள் சபையில் இருந்துச்சு. வாக்கு கொடுத்துருக்கிறார், தரிசனத்தை கொடுத்துருக்கிறார். ஆனால் அதில் ஒரு சில போராட்டங்கள் பிரச்சனைகள் வரும். ஆனால் கர்த்தர் நம்ம கூட இருக்க வேண்டும். அல்லேலூயா. யோசேப்போடு கர்த்தர் இருந்தனாலே அதுக்கு ஒரு காலத்தை வைத்திருந்தார். அந்த காலத்தில் யோசேப்பின் தரிசனம் நிறைவேறினது. அல்லேலூயா. அதுபோல் நமக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்பங்களில் நம்ம திருச்சபையிலும் ஆத்துமாக்கள் வருவார்கள். இந்த சூழ்நிலையிலே நீங்களும் நானும் என்ன செய்கிறோம்? அல்லேலூயா. நம்முடைய பங்கு என்ன? இந்த சூழ்நிலையிலே நம்முடைய பங்கு என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்த்து நாம் செயல்பட்டோம் என்று சொன்னால், அந்த திரளான ஆத்துமாக்கள், கொள்ளை பொருளான ஆத்துமாக்கள் வரும்போது அதற்குரிய மேன்மையை கர்த்தர் நமக்கு தருவார். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். அதனால் சோர்ந்து போக வேண்டாம். சோர்ந்து போகாமல் நாம் என்ன செய்வோம்? ஜெபம் பண்ணுவோம். சோர்ந்து போகாமல் கிரியை நடப்பிப்போம். கர்த்தர் நிச்சயம் தருவார். பாருங்கள், யார் இருந்தாலும் யார் இல்லாட்டியும் எனக்கு கொடுக்குற தசம பாகமும் காணிக்கையும் கர்த்தர் குறைக்கவில்லை. ஒரு அலையிலே சொல்லுங்களேன். அவர் சொல்லிட்டாரு, வேலையால் கூலிக்கு பார்த்துற, நீ எனக்கு வேலை செய்கிற, உனக்கு வேண்டிய கூலியை நான் கொடுத்துருவேன். மனுஷன் இருக்கிறானோ இல்லையோ, நீ வேலை செஞ்சீன்னா. அதனால் நான் என்னென்னா, என் வேலையில் நான் சோர்ந்து போகிறதில்ல. அல்லேலூயா. என் ஜெபத்தில் நான் சோர்ந்து போகிறதில்ல. கூட்டம் இருந்தாலும் இல்லாட்டியும், மக்கள் இருந்தாலும் இல்லாட்டியும் ஆராதனையில் நான் சோர்ந்து போவதில்லை. ஏன்னா இந்த வேலையை நான் கர்த்தருக்காய் செய்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவருக்காய் செய்கிறேன். அப்போ நம்மளும் என்ன செய்யக்கூடாதுங்க? சோர்ந்து போகக்கூடாது. சோர்ந்து போகாமல் நாம் செயல்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நேரத்தில் கொஞ்ச நேர வேத தியானத்துக்கென்று நாம் எடுத்துக்கொள்வோம். தேவன் நம்மோடு பேசுவாராக. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40வது அதிகாரத்திலே 29வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஆமென். ஸ்தோத்திரம். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த மாதத்தில் வாக்கு கொடுத்தீங்க, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென். ஆண்டவரே, அப்பா, நீர் எங்களோடு பேசும். உம்முடைய வார்த்தைகள் மூலம் நாங்கள் பலனடைய எங்களுக்கு கிருபை பாராட்டும். உம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நீர் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே கர்த்தர் இப்படியா ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை தான், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று சொல்லி பார்த்தோம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் எப்படியெல்லாம் நமக்கு சோர்வு வருகிறது என்று சொல்லி. தீயவர்கள் மூலமாக நமக்கு சோர்வு என்ன செய்கிறது? உண்டாகிறது. தீயவர்கள் மூலமாக நமக்கு சோர்வு உண்டாகிறது. ரெண்டாவது, வியாதி பலவீனங்கள் மூலமாக நமக்கு சோர்வு உண்டாகிறது. மூன்றாவது, உபத்திரவங்களின் மூலமாக நமக்கு சோர்வு உண்டாகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போது அந்த சோர்வுகளிலெல்லாம் தேவன் பலனை கொடுத்தாரா? ஆமென். அல்லேலூயா. அந்த சோர்வுகளிலெல்லாம் கர்த்தர் என்ன செய்தாரா? பலனை கொடுத்தாரா என்று சொல்லி தான் நம்ம தியானிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 19வது அதிகாரத்திலே 4வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் வாசிப்போம்.
ம் 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 ஆ ஆ ஆ போதும். சரிங்களா? இங்கே யாரை குறித்து பார்க்கிறோம்? எலியாவை குறித்து பார்க்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். யாரை குறித்து பார்க்கிறோம்? எலியாவை குறித்து பார்க்கிறோம். எலியா என்கிறதான ஒரு தீர்க்கதரிசி. சரிங்களா? எலியா என்றால் யெகோவா என் தேவன் என்ற அர்த்தம். எலியானா என்ன அர்த்தங்க? யெகோவா என் தேவன் என்று அர்த்தம். சரிங்களா? அப்போ நம்முடைய யெகோவா ஒரு நாளும் சோர்ந்து போகிறது இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். யார் அந்த யெகோவா? யார் அந்த யெகோவா? வனாந்தரத்தில் ஏறி வருகிறவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவர் நாமம் யெகோவா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப யெகோவா யாருங்க? இயேசு கிறிஸ்து. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ இந்த வசனங்களை நம்ம படிச்சாதான் நம்ம வியாக்கியானம் பண்ணும்போது வசனங்கள் என்ன செய்யுங்க? நமக்கு வரும். அப்போ எலியான என்ன அர்த்தங்க? யெகோவா என் தேவன் என்ற அர்த்தம். அப்போ நம்ம கேட்கலாம், யெகோவா யாரு? பிதாதான் யெகோவாவா அப்படின்னு சொன்னா, யெகோவா அப்படின்னா யாருன்னா, வனாந்திரத்தில் ஏறி வருகிறவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். வனாந்திரத்தில் யார் ஏறி வந்தார்? இயேசு கிறிஸ்து ஏறி வந்தார். அவர்தான் யெகோவா. கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுமா? கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப இயேசு கிறிஸ்து தான் யெகோவா. அப்ப அந்த யெகோவா தேவன் சோர்ந்து போகிறதே இல்லை. ஆனால் யெகோவா தேவனை தெய்வமாக கொண்ட பேரர்த்தம் கொண்ட எலியா சோர்ந்து போனான். புரிஞ்சுதுங்களா? யெகோவா தேவன் சோர்ந்து போறதில்லை. அப்படிதான் நம்ம முன்னாடி என்ன செஞ்சோம்? வாசிச்சோம். சரிங்களா? அவர் சோர்ந்து போறதில்லைன்னு வாசிச்சோம். ஆனா இங்க யார் சோர்ந்து போனா? எலியா சோர்ந்து போனான். எதனாலே சோர்ந்து போனான்? எதனாலே சோர்ந்து போனான்? ஏசபேலினாலே சோர்ந்து போனான். ஏசபேல்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? கற்பில்லாதவள் என்று அர்த்தம். யாரு? என்ன அர்த்தங்க? ஏசபேல் என்றால் என்ன அர்த்தங்க? தமிழ்ல இங்கிலீஷில் சொல்லிட்டோம். கற்பில்லாதவள் யாருங்க? கற்பில்லாதவள் என்று அர்த்தம். ஆனால் எலியாவை குறித்து விவரமாக நிறைய காரியங்கள் சொல்லப்படலை. விவரங்கள், இந்த ஊர், அவங்க அப்பா என்னாரு, இப்படி இருந்தா அப்படின்னெல்லாம் என்ன செய்யலைங்க, சொல்லப்படவில்லை. கீலேயாத்தில் உள்ள திஸ்பே அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவன் தான் எலியா. அவ்வளோதான். எலியானுடைய டீட்டெயில்ஸே இவ்வளோதான். சரிங்களா? அப்போது அதாவது தேவ மனிதர்களுக்கு, தேவ மக்களுக்கு டீட்டெயில்ஸ் அதிகமாக வேண்டாம். கர்த்தருக்கு டீட்டெயில்ஸ் இருந்தால் போதும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவனுக்கு அதிக டீட்டெயில்ஸ் இல்லை. சரிங்களா? அப்போது ஆகாப் மற்றும் அகசியா என்கிற ராஜாக்களுடைய அரசர்களுடைய காலத்தில் தீர்க்க தரிசனம் உரைத்த ஒரு நல்ல தேவ மனிதன். இவர் 7 அற்புதங்களை என்ன செய்தாருங்க? வேதத்திலே செய்தார். இந்த ஏசபேல் யார் என்று கேட்டால் யாருடைய மனைவிங்க? யாருடைய மனைவி? ஆகாப் என்கிற இஸ்ரவேல் ராஜாவினுடைய மனைவி தான் யாருங்க? ஏசபேல். சரிங்களா? ஏசபேல். வாசிப்போம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 16வது அதிகாரம் 31வது வசனத்தை நாம் வாசிப்போம். 1 ராஜாக்கள் 16:31. சீதோனியரின் ராஜாவாகிய எத்பாகாலின் குமாரத்தி ஏசபேலை விவாகம் பண்ணிதம் அண்ணாமல் அவன் போய் ராஜா யாருங்க? ஆகாப் ராஜா யாரை விவாகம் பண்ணினா? ஏசபேலை விவாகம் பண்ணினா. இவள் ஒரு பயங்கரமான விக்கிரக ஆராதனைக்காரி. சரிங்களா? இவ சாதாரண பொம்பளை கிடையாது. இவ என்னதுங்க? என்னதுங்க? விக்கிரக ஆராதனைக்காரி. சரிங்களா? அப்போ இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ என்ன அப்படின்னா, இவன் என்ன செய்கிறான்? பாகால் தீர்க்கதரிசிகளை எலியா கொண்டு போடுகிறான். சரிங்களா? பாகால் தீர்க்கதரிசிகளை 450 பேரை
இல்லையா கொன்று போடுறான். அந்த சம்பவத்தெல்லாம் சொன்னோன்னா நம்ம ஒரு பாயிண்ட்லேயே நிற்க வேண்டியது தான், அடுத்த பாயிண்ட்டுக்கு போக முடியாது. அப்போ என்னென்னா, கர்த்தரே தெய்வம்னு எலியா சொல்கிறான். ஆனால் பாகால் தீர்க்கதரிசிகள் என்ன சொல்கிறாங்க? பாகாலே தெய்வன்றாங்க. அப்போது அக்னியால் பதிலளிக்கிற தெய்வமே தெய்வம் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு சபதம் போடுறாங்க. 2 பேரும் பந்தயம், எலியாவுக்கும் பாகால் தீர்க்கதரிசிகளுக்கும். கடைசியில் பார்த்தீங்கன்னா பாகால் தீர்க்கதரிசிகள் காலையிலிருந்து சாயந்தரம் வரையும் கத்தி எடுத்து வெட்டி கொண்டு ரத்தத்தை சொட்ட சொட்ட இல்லைங்களா, திசுக்கோ பெட்டுக்கோ அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை கீழே நடத்துவாங்க விக்கிரக இதில். அப்படின்னா 2 கத்தியை கையில் வச்சுக்குவாங்க, என்ன செஞ்சுக்குவாங்க, கையில் வெட்டி ரத்தத்தை விடுவாங்க. ரத்தத்தை விட்டால் அந்த ரத்தத்துக்கு அந்த பிசாசுகள் என்ன செய்யுமா, பவராக வேலை செய்யுங்கிறதுக்காக அதை செய்வாங்க. அப்படி தான் இந்த பாகால் தீர்க்கதரிசிகளும் ரத்தம் வடிய பாகாலை வரவேற்றார்கள். பாகால் என்ன செய்யலைங்க, வரலை, பதில் கொடுக்கலை. எலியா ஒரே ஒரு ஜெபத்தை செய்தான், அக்னி இறங்கி வந்தது. அங்கிருந்து எல்லாரும் சொன்னாங்க கர்த்தரே தெய்வம், அல்லேலூயா, கர்த்தரே தெய்வம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாம் புடிங்கன்னு சொன்னாங்க. 450 பேரை எலியா கொன்று போட்டான். இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட ஏசபேல் ராணி என்ன செய்கிறாள், நீ பாகால் தீர்க்கதரிசி 450 பேரை கொன்று போட்டு இல்லையா, அந்த ஜீவனுக்கு இடாய் நாளை தினத்தில் உன் ஜீவனை நான் எடுத்துருவேன், உன் தலையை எடுத்துருவேன், உன் தலையை எடுத்துருவேன், நீ இருக்க மாட்டேன் அப்படின்னு மிரட்டுகிறான். இந்த வார்த்தையை கேட்ட எலியா பயந்து போய் சோர்ந்து போய், போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும், நான் இனி என்ன செய்ய வேண்டாம், இருக்க வேண்டாம். இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த ஏசபேலை போல தீயவர்கள் மூலமாக இன்றைக்கு பிசாசு நமக்கு என்ன உண்டு பண்ணுகிறான், சோர்வுகளை உண்டு பண்ணுகிறான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், சோர்வுகளை உண்டு பண்ணுகிறான். அப்போது தேவனுடைய ஆவிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால சோர்வுகள் வராது, தீயவர்கள் மூலமாக சோர்வுகள் என்ன செய்யுங்க, வரும். சரிங்களா, தீயவர்கள் மூலமாக சோர்வுகள் வரும். ஸ்தோத்திரம். நான் ஒரு சகோதரி குறித்து நான் பேசிக்கொண்டிருந்தேன். நீங்கள் யார் என்னென்னலாம் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, அது வெளியிடம். பேசிக்கொண்டிருந்தேன். பேசிக்கொண்டிருக்கும்போது அவர்கள் சொன்ன ஒரு அந்த சகோதரி குறித்து சொன்னது, அந்த பொம்பளை ரொம்ப தீமையான பொம்பளைங்க. என்னதுங்க, ரொம்ப தீமையான பொம்பளைங்க அப்படின்னு என்ன அர்த்தங்க, தீமைன்னா அது பிசாசுக்கு சொந்தமானது. அப்போ என்னதுங்க, தீமையான பொம்பளை அப்படின்னு சொல்லி சொன்னார்கள். அப்புறம் நான் மறுபடியும் இன்னொரு தடவை அதே ஒரு பிரச்சனையில் நான் இன்னொருத்தர்கிட்ட பேசினேன். என்ன பேசணுங்க, 2 பேரும் ஒன்றாவே பேசி வச்சுருப்பாங்க. அவரும் அதே வார்த்தையை சொல்கிறாரு, அது ரொம்ப தீங்கான பொம்பளைங்க அப்படின்னு சொல்லி. சரிங்களா, அப்போ 2 மனுஷங்க சொல்லிட்டாங்க தீங்கான பொம்பளை. அப்போது தீங்கான பொம்பளை நிமித்தம் பிசாசு நமக்கு பலத்தை உண்டு பண்ணுவானா, சோர்வை உண்டு பண்ணுவானா? சோர்வை தான் உண்டு பண்ணுவான். சரிங்களா, அப்போ தீயவர்கள் மூலமாக நமக்கு என்ன செய்கிறான், சோர்வை உண்டு பண்ணுகிறான். ஆனால் கர்த்தர் அந்த சோர்விலே நமக்கு பலனை கொடுக்கிறாண்டவர். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நமக்கு சோர்வுகளை உண்டாக்குகிறார்களா, சோர்வைகளை உண்டாக்குறாங்க. சச்சுன்னு போகிறேன், ஜபான்னு போகிறேன், உனக்கு இயேசுநாதர் எல்லாம் கொடுத்துருவாரா அப்படின்னு கேட்குறாங்களா அப்படின்னு அவங்க யாருங்க, ஏசபேலுடைய ஸ்பிரிட்டு. சரிங்களா, ஏசபேலுடைய ஸ்பிரிட்டு. சரிங்களா, அவளை நான் கற்பில்லாதவள், அந்த ஏசபேலை குறித்து சொல்லும்போது என்ன சொன்னங்க, கற்பில்லாதவள் என்று என்ன செய்தேன் சொன்னேன். சரிங்களா, கற்பில்லாதவள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நான் பார்த்தோம். இன்றைக்கு கூட விக்கிரக ஆராதனைக்காரர்கள், மந்திரவாதிகள், ஆவியில் வளராத கிறிஸ்தவர்கள் மூலமாய் பிசாசு அநேக சோர்வுகளை நமக்கு கொண்டு வருகிறார். புரிஞ்சுதுங்களா? யார் மூலங்க? விக்கிரக ஆராதனைக்காரர்கள் மூலமாக, மந்திரவாதிகள் மூலமாக, ஆவியில் வளராத கிறிஸ்தவர்கள். நான் சொன்ன அந்த தீங்கான பொம்பளை வேற யாரும் இல்லை. இப்போ பாஸ் சொல்ல வரான்றியா? ஆவியில் வளராத கிறிஸ்தவங்க. ரலையிலையா சொல்லுங்களேன், ஆவியில் வளராத கிறிஸ்தவங்க, ஆவியில் வளராதவங்க. அப்போ ஏன் அவங்க தீங்கானதை செய்கிறாங்க? ஏன் ஒரு 2 பரிசுத்தவான்கள் தீங்கான பொம்பளைங்கன்னு வார்த்தை ஏன் வருது அப்படின்னா, அதனுடைய கேரக்டர் தீங்கு. அதனால அவங்க பொய்யா என்ன செய்யலை, சொல்லவில்லை, அவங்க கரெக்டாக தான் சொல்கிறாங்க. அப்போது அவங்கனால நமக்கு என்னதான் வரும்? சோர்வு தான் வரும்.
மனமடிவுதான் வரும், ஆனாலும் கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறவர். அல்லேலூயா. ஆண்டவர் போனாரு, எலியாவை தட்டி எழுப்பினாரு. என்ன சொன்னாரு? நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நாளைக்கு ஏசபேல் உன் தலையை வாங்கிடுவான்னு சொல்லி பயப்படுறியா? உன் தலையில் உள்ள மடியல் இந்த முடியெல்லாம் வசனத்தில் தெளிவாக ஆண்டவர் சொல்றாரு, மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. கெட்ட வார்த்தை அல்ல. அல்லேலூயா. ஆண்டவர் சுத்த தமிழ் என்னதுங்க? மயிர். நம்ம கெட்ட வார்த்தைன்னு பேசிடக்கூடாது, அது மயிர். அப்போ இந்த தலையில் இருக்கிற முடி மயிரெல்லாம் கர்த்தர் எண்ணி வச்சுக்கிறார். என் சித்தம் இல்லாமல் ஒன்றும் விழாதுப்பா, நீ போய் அவஸ்டால் இந்த ஏசபேலுக்காக என்ன செஞ்சிட்ட, பயந்துட்டியே அப்படின்னு கர்த்தர் சொல்லி அவனை பலப்படுத்தினார். அவனுக்கு ஒரு அடையை கொடுத்தார், ஒரு சொம்பு தண்ணியை கொடுத்தாரு, சாப்பிட்டான். எத்தனை நாள் நடந்தானா? எத்தனை நாள் நடந்தானா? 1 ராஜாக்கள் 19:7-8 வாசிங்க. 1 ராஜாக்கள் 19:7-8. ஆ ஆ ஆ ஆ ம் 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 ஆ ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சோர்ந்து போய் படுத்தவனுக்கு கர்த்தர் ஒரு பலனை கொடுத்தார். புசித்தான், எழுந்தான், நடந்தான். எங்க போனான்? கர்த்தருடைய பர்வதமாகிய ஓரேப்புக்கு போனான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஓரேப்புக்கு போனான். சோத்திரம். வேற எங்கேயும் போல. நீங்களும் சோர்ந்து போயிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, சோர்ந்து போயிருக்கிற அருமையான தேவ மனிதர்களே, அருமையான தேவ மக்களே, சோத்திரம் சகோதரிமார்களே, நீங்க சோர்ந்து போயிருக்கிற நேரத்தில் தண்ணியை குடிச்சு புசிச்சு எங்கே வரணும்? ஆலயத்துக்கு வர வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் தேவ பர்வதத்துக்கு போனான். எத்தனை நாளுங்க? 40 days, 40 நாள் நடந்து போனானா. சரிங்களா? அப்போது எலியா சோர்ந்து போனான். எலியா சோர்ந்து போனதுக்கு காரணம் யாருங்க? ஏசபேல். சரிங்களா? ஆனாலும் கர்த்தர் என்ன செய்தார்? எலியாவுக்கு என்ன செய்தாருங்க? நன்மை செய்தார். சரிங்களா? நன்மை செய்தார், பலத்தை கட்டளையிட்டார். எலியாவின் முடிவு என்ன? எலியாவின் முடிவு என்ன? ஸ்தோத்திரம். எலியாவினுடைய முடிவு 2 ராஜாக்கள் புஸ்தகம் 2வது அதிகாரத்திலே 11வது வசனம் வாசிங்க சீக்கிரமாய். ம் ம் ஆ ஆ ஆ ஆ போனான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏசபேல் சொன்னா உன் தலையை நாளைக்கு நான் வாங்கிடுவேன். ஆனா எலியாவும் அந்த வார்த்தையை கேட்டு சோர்ந்து போனான். ஆனால் சோர்ந்து போகிற எலியாவுக்கு தேவன் பலத்தை கட்டளையிட்டார். அல்லேலூயா. இன்றைக்கும் தீயவர்கள் மூலமாக நமக்கு சோர்வு வருகிறதா? ரட்சிக்கப்படாத ஜனங்கள் மூலம் சோர்வு வருகிறதா? விக்கிரக ஆராதனைக்காரர்கள் மூலமாக சோர்வு வருகிறதா? மந்திரவாதிகள் மூலமாக சோர்வு வருகிறதா? பில்லிசூனியம் செய்கிறவர்கள் மூலமாக சோர்வு வருகிறதா? கற்பில்லாதவர்கள் மூலம் நமக்கு சோர்வு வருகிறதா? கர்த்தர் சொல்லுகிறார், சோர்ந்து போகிற உனக்கு பலத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் எலியாவுக்கு பலத்தை கட்டளையிட்டது மட்டுமல்ல, அவனை சுழல் காற்றிலே உயிரோடு பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ சோர்வை உண்டாக்குற தீயவர்களுக்கு என்ன வருகிறது அதை பார்க்கணும்ல. சோர்ந்து போகிறவனுக்கு கர்த்தர் பலத்தை கொடுத்தார். சோர்ந்து போகிறதுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணினார். ஆனால் சோர்ந்து போக செய்தானே ஒருத்தி, யாருங்க? பேர் அர்த்தம் என்னங்க? கற்பில்லாதவள். என்னதுங்க? கற்பில்லாதவள். அவளுக்கு அவளுடைய முடிவை பார்க்கணும் தானே? அவளுக்கு என்ன முடிவு வந்துச்சுன்னு பார்க்கணும் தானே? சோத்திரம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 9வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்க வேகமாய். 2 ராஜாக்கள் 9:30. வந்தான். அதை ஏசபேல் புருஷன் செத்து போனான். கிளவி. என்னதுங்க? புருஷன் செத்து போனா. இப்ப என்னதுங்க? இவ யாருங்க? இப்போ குமரி இல்ல, கிளவி. பக்கத்தில் இருக்கிற கையில் பிடிச்சி சொல்லுங்களே, நீங்க அவங்கள சொல்ல கிளவின்னு, ஏசபேல கிளவின்னு சொல்றீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க ஒருவேளை என்ன கிளவின்னு சொல்றாங்களா?
அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படி அந்த அம்மா என்னது, ஏகு வர்றான்னு கேள்விப்பட்டு, இப்போ புருஷன் இல்லை, ஏகு இஸ்ரவேல் ராஜாவாயிட்டான், அவன் வரான்னு கேள்விப்பட்டவன்னு என்ன செஞ்சாலாம், கண்களுக்கு மையிட்டு. ஆமாம், மை போடுறவங்களாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, சரிங்களா? கண்களுக்கு மை போடுறவங்களாம் கொஞ்சம் என்ன செய்யுங்க, ஜாக்கிரதையாக இருங்க. இன்றைக்கி ஜென்ஸ் மை போடுறாங்க, அதுக்கு பேர் என்னங்க, சுருமா. குருமா இல்லை, அது புரோட்டா கொடுக்குறது சுருமா, சரிங்களா? நிறையா இஸ்லாமிய சகோதரர்களெல்லாம் சுருமா போடுவாங்க. இன்றைக்கி நிறைய பேர் சுருமா போடுவாங்க. அவங்க கண்ணை பார்த்தாவே கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருக்கும், கொஞ்சம் இழுக்கிற மாதிரி, சரிங்களா? அது எகிப்தியர்கள் அந்த ஃபாலோ பண்ணுவாங்க, அந்த கலாச்சாரம் எகிப்தினுடைய கலாச்சாரம். அவங்க எல்லாமே பார்வோன்கள் எல்லாமே என்ன செய்வாங்க, கண்களுக்கு சுருமா போடுவாங்க, சரிங்களா? அப்போது கண்களுக்கு மையிட்டு ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குறான், சரிங்களா? இந்த ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குற கேசுகள் எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், நேர் கதவு வழியாக எட்டி பார்த்தா பிரச்சனை கிடையாது. ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தேனே, அப்புறம் ஜன்னல் ஓரத்தில் நிலாவை நான் கண்டேன்னு அவனுக்கு பாட்டு வரும், சரிங்களா? அப்போ என்னன்னா எட்டி பார்க்குறான். எட்டி பார்க்கும்போது எது என்ன சொல்கிறான், ஏறெடுத்து யார் கீழே தள்ளுங்கள் என்றால் கீழே தள்ளினார்கள். எங்கங்க, மேலே உப்பரிகையில், அரண்மனையின் உப்பரிகை டாப்பில் இருந்து எசபேலை தள்ளி விடுறாங்க. கீழே விழுந்தா என்னங்க, எல்லாம் செதறிட்டா. செதறின இப்போ வாசிங்க. எகு உள்ளே போயிட்டான், அவன் சரி பாடியை மிதிச்சுட்டு உள்ளே போயிட்டான். அந்த ஏசபேல் சபிக்கப்பட்டவள், அவளை போய் பாருங்க. தவிர என்ன செய்ததா, நாய்கள் எல்லாம் தின்னு போட்டதான். அவளுடைய முடிவு பார்த்தீங்களா? தீயவர்களுடைய முடிவு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், சரிங்களா? நம்ம நினைக்கிறோம் நமக்கு சோறு உண்டாக்குறாங்களே, நம்மளை பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனால் தீயவர்களுடைய முடிவு கொஞ்சம் என்ன செய்யுங்க, வித்தியாசமாக இருக்கும். அதனால் எப்பொழுதும் தேவ மக்களாகிய நாம் யாரையும் சோர்ந்து போகிற அளவுக்கு பேசக்கூடாது. ஒரு அலையில சொல்லுங்களேன். நம்ம பேசுனா மற்றவர்களுக்கு ஜீவன் உண்டாக வேண்டும். அல்லேலூயா. உற்சாகப்படுத்தணும், நம்மளை பூஸ்ட் பண்ணணும். கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யக்கூடாதுங்க, சோர்ந்து போக பண்ணக்கூடாது, சரிங்களா? அப்போ ஏசபேல் சோர்ந்து போக செய்தால், ஆனால் கர்த்தர் எலியாவுக்கு பலத்தை கொடுத்து ஏசபேலினுடைய கதையை முடித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால் நமக்கு யாரெல்லாம் சோர்வு கொண்டு வர்றாங்களோ அவங்களுடைய முடிவெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும், சரிங்களா? எழுதி வைத்து கொள்ளுங்கள், சரிங்களா? வேதத்தின்படி நான் பிரசங்கிக்கிறேன், எழுதி வைத்து கொள்ளுங்கள். நமக்கு சோர்வு உண்டாக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம் அல்ல, பிசாசனுடைய திட்டம். நம்ம சோர்ந்து போக வேண்டும். எலியா சோர்ந்து போக வேண்டும். அப்ப எலியா சோர்ந்து போகணும், யாரை பிடிக்கணும்? ஏசபேலை பிடிக்கணும். நம்ம இன்னைக்கு சோர்ந்து போகணும், யாரை பிடிக்கணும்? மாமனாரை பிடிக்கணும், மாமியாரை பிடிக்கணும், இல்லைங்களா? ஏன் நம்ம சோர்ந்து போயிடுவோம்? எங்கள் மாமியாரே இப்படி சொல்லிட்டாரா, எங்கள் மாமனாரே இப்படி சொல்லிட்டாரா. யாரை பிடிச்சா நம்ம சோர்ந்து போவோங்கிறது நன்றாக பிசாசுக்கு தெரியும். அவங்கள பிடிச்சி அவங்க மூலியமாக சோர்ந்து போக பண்ணுவான். ஆனால் நமக்கு பலனை கொடுக்கிற கர்த்தர். அல்லேலூயா. எலியாவுக்கு பலனை கொடுத்தார். 40 நாள் ஊரே பருவத வரைக்கும் போனா, ஸ்தோத்திரம். கடைசியில் அவனை அப்படியே ஆண்டவர் க்ளோஸ் பண்ணிடல, சுழல் காட்டிலே உயிரோடு பரலோகத்தை எடுத்து கொண்டார். அல்லேலூயா. அதனால் தேவ மக்களே, சோர்ந்து போகாதீங்க. நம்மை கொண்டு வைத்திருக்கிற திட்டத்தை கர்த்தர் நிறைவேற்ற வரையும் ஸ்தோத்திரம். நமக்கு விரோதமாய் 1000 10,000 எழும்பினாலும் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. கரங்களை விட்டு அல்லேலூயா சொல்லுமா?
கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனாலே அந்த யேசபேலினுடைய முடிவு எப்படி இருக்குங்க? கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அப்போ நம்மை சோர்ந்து போக பண்ணுகிறவர்களுடைய முடிவு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். அந்த முடிவு வந்தால் தான் நமக்கு கொஞ்சம் விசுவாசம் வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேவன் நம்மை நடத்துவாராக. அதனாலே சோர்ந்து போகிற எலியாவுக்கு தேவன் பலனை தந்தார். அடுத்தது ஒரு 10 நிமிஷம் தான், சரிங்களா? 10 நிமிஷம் 12:30 ஆகி போச்சு. ஒரு 10 நிமிஷம் நீங்கள் பொறுத்து கொள்ளுங்கள், சரியாக முடிக்கிறேன். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். யோபு புஸ்தகம் 19வது அதிகாரம் 27வது வசனம். வாசிங்க. யோபு 19:27. இங்கே எலியா சோர்ந்து போய் சூறை செடிக்கில் படுத்துக்கொண்டான், சரிங்களா? எலியாவுக்கு பலனை கொடுத்தார், சரிங்களா? வசனங்கள் எடுக்கும்போது நம்முடைய தலைப்பு வசனத்துக்கும் பிரசங்கத்துக்கு சம்மந்தம் இல்லாமல் என்ன செய்யக்கூடாதுங்க? போக கூடாது, சரிங்களா? தலைப்பு வசனமும் கரெக்டாக இருக்கணும், எடுக்கிற குறிப்புகளும் சரியாக என்ன செய்யணுங்க? இருக்கணும். ஒரு சிலர் வசனம் எடுத்தாங்கன்னா தலைப்பு வேறு மாதிரி இருக்கும், பிரசங்கம் எங்கேயோ போகும், அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் போகும், சரிங்களா? அதனாலே நம்ம பிரசங்கங்களை எடுக்கும்போது கர்த்தர் மகிமைப்படுவாராக. அல்லேலூயா. கடந்த நாளில் என்னை திடீர்னு கூப்பிட்டு சினாடில் ஆராதனை நடத்த சொன்னாங்க. பாட்டு ஆராதனை நடத்துறீங்க? நான் பாட்டு ஆராதனை நடத்தினேன், ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் ஒரு நாள் குன்னூர் ஃபெலோஷிப்பில் என்னை ஜபக்குறிப்பு நடத்த சொன்னாங்க, ஜபக்குறிப்பு நடத்தினேன். ஒரு நாள் என்னை மெசேஜ் கொடுக்க சொன்னாங்க, அதே பெதஸ்தா சர்ச்சில். நான் பிரசங்கம் பண்ண போகும்போது கரண்ட்டு போயிடுச்சு, சரிங்களா? கரண்ட்டு போயிடுச்சு. பெதஸ்தா சர்ச் எங்கே இருக்குது தெரியுங்களா? எங்கேருந்து பிரேம சிஸ்டர் வீட்டு தூரத்து வரைக்கும் இருக்கும். அவ்வளோ பெரிய சர்ச்சா அங்கே உட்காந்துருக்குறாங்க, சரிங்களா? கரண்ட் இல்லை. எப்படி சோத்திரம்? எப்படி? நம்ம தான் மைக்க முழுங்கியிருக்கிறோமே. அதனால் நம்ம பேசுனா அவங்க சொன்னாங்க, கடைசியில் பிரசங்கம் முடித்து சொன்னாங்க, நம்ம ஜெய்சீலன் பாஸ்ட்ரு கரண்ட் இல்லைன்னா அவர் பிரசங்கம் பண்ண விட்டுடலாம், அவரை விட்டுடலாம் அப்படின்ட்டு. அப்போ இந்த தடவை அவர் சொன்னார், கரன்சியில் இருக்கிற வின்சென்ட் அவர் சொன்னார், ஐயா நீங்கள் ஆளினால் ஐயா ஆராதனை நடத்த சொன்னாலும் நடத்துறீங்க, ஜபக்குறிப்பு நடத்த சொன்னாலும் நடத்துறீங்க, கீபோர்டு வாசின்னு சொன்னாலும் வாசிக்கிறீங்க, பிரசங்கம் பண்ணினாலும் பண்ணுறீங்க, எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களை என்ன செஞ்சுக்கிறாரு? ஆளினாலாக என்ன செஞ்சுக்கிறாரு? வைத்திருக்கிறார். காரணம் என்ன? நம்முடைய தாளந்துகளை நம் கர்த்தருக்காய் பயன்படுத்த வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பயன்படுத்தும் போது கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் பிரசங்கம் எடுத்தால் பிரசங்கம் என்ன செய்யணுங்க? புரிகிற மாதிரி என்ன செய்யணும்? எடுக்க வேண்டும். அப்போது ஃபஸ்ட்டு எலியா சோர்ந்து போனான். ரெண்டாவது இங்கே யோபு சோர்ந்து போனான். யார் சோர்ந்து போனாங்க? யோபு சோர்ந்து போனான். யோபு என்றால் என்ன அர்த்தங்க? வெறுக்கப்படுகிறவர் அல்லது வதைக்கப்படுகிறவர் என்ற அர்த்தம். யோபுனா என்ன அர்த்தங்க? வெறுக்கப்படுகிறவர் அல்லது வதைக்கப்படுகிறவர் என்று அர்த்தம். அப்போது பாருங்கள், யோபுக்கு, நம்ம யோபை குறித்து நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். யோபுக்கு பல சோதனைகள் என்ன செய்ததுங்க? வந்தது. அவனுக்கு இருந்த குமாரர்கள் குமாரத்திகள் எல்லாரும் மரித்தார்கள். அவனுக்கு இருந்த ஆடு மாடு கால்நடை எல்லாம் என்ன செய்ததுங்க? செத்தது, எல்லாமே போச்சு. குமாரர்கள் செத்தார்கள், பிள்ளைகள் செத்தார்கள், ஆடு மாடுகள் போனது. இப்போ யோபு எப்படி ஆயிட்டாங்க? ஓட்டாண்டி, ஒன்றும் இல்லாத ஓட்டாண்டி ஆயிட்டான். சரி, ஓட்டாண்டி ஆனாலும் பரவாயில்ல, நம்ம சொல்லுவோம் கை காலுக்காவது நல்ல பலன் இருந்தால் போதும், என்ன செஞ்சிடலாம்? சம்பாரிச்சிடலாம் இல்லைங்களா? கை காலுக்கு பலன் இருந்தால் என்ன செஞ்சிடலாம்? இழந்தது எல்லாம் என்ன செஞ்சிடலாம்? சம்பாரிச்சிடலாம். இப்போ யோபு 1வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த வசனங்களை வாசிச்சா நமக்கு நேரம் இல்லை. யோபு 2:7 வாசிங்க. நிறைய வசனங்கள் இருக்கிறது. யோபு 2:7. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும். இப்போ யோபுக்கு என்னவும் வந்துருச்சுங்க? வியாதியும் வந்து விட்டது. அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றாக இருக்கிற உங்களுக்கு வியாதிகளும் பலவீனங்கள் வருகிறது என்று சொன்னால் சோர்ந்து போகாதீர்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். நன்றாக இருக்கிற உங்களுக்கு திடீர்னு வெள்ளிக்கிழமை சாயந்தரம் பலவீனம் வருதுன்னா சோர்ந்து போகாதீங்க. ஒன்னே ஒன்று, அந்த பலவீனத்தை கொண்டு வந்தது பிசாசு, அந்த வியாதியை கொண்டு வந்தது பிசாசு. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நன்றாக இருந்த யோபுக்கு திடீரென்று அவனுக்கு என்ன வருதுங்க? வியாதி வருகிறது.
அந்த வியாதி வந்தது நிமித்தம் யோபுக்கு என்ன வந்ததுங்க? சோர்வு வந்தது. இன்றைக்கு வியாதியை நினைக்கும் போது நமக்கு நிச்சயம் சோர்வுகள் வரும். நம்மளும் எத்தனையோ தடவை ஜெபம் பண்ணியிருப்போம். வியாதி என்ன செய்யாதுங்க? மாறாது. வியாதி என்ன செய்யாது? நீங்காது. பலவீனம் என்ன செய்யாது? நீங்காது. நம்ம என்ன செய்வோம்? ஆமா, நம்ம இத்தனை நாள் ஜெபம் பண்றோமே, வியாதி என்ன செய்யல? மாறலையேன்னு சோர்ந்து போயிடும். நேத்தா பாஸ்டர்மா சொன்னாங்க இல்லைங்களா? ஏசிஏ சபையினுடைய சுந்தரம் ஐயாவுடைய மனைவி அவர்கள் பயங்கர பலவீனத்தில் 6 மாதம் படுக்க, 6 மாதம் நடமாடுவாங்களா, 6 மாதம் படுக்கையா. அந்த படுக்கையாக இருக்கிற நேரத்தில் எல்லாம் அவங்க என்ன செஞ்சாங்களாம்? ஜெபிக்கும் போது அற்புதங்கள் நடந்ததா. ஒரு அலையிலே சொல்லுங்களேன். வியாதியஸ்தர்கள் மேலே கைகளை வைத்து ஜெபம் பண்ணுவாங்களே, என்ன செஞ்சதா? அற்புதங்கள் நடந்ததா. அப்போ கேட்டாங்களா, என்னவா நீங்கள் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் அற்புதங்கள் நடக்கிறது அப்படின்னு. அவங்க சொன்னாங்களா, நீ என் சரீரத்தை பார்க்குற, நான் என் ஆத்துமாவில் நான் சுகத்தை பெற்றிருக்கிறேன். அல்லேலூயா. இந்த சரீரத்தில் இருக்கிற வியாதியை நான் பெருசாக நினைக்கல. இந்த சரீரம் மண்ணுக்குள் போடப்பட்டுரும், என் ஆத்துமா பூரணமடைய வேண்டும். அதனாலே நான் என் ஆத்துமாவிலே சோர்ந்து போகாமல் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் என் ஆத்துமாவிலே சோர்வில்லாத ஒரு பலத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனாலே அருமையான தேவ மக்களே, தேவ பிள்ளைகளே, நமக்கு ஒரு சில பலவீனங்கள் வரும்போது நாம் என்ன செய்யக்கூடாதுங்க? சோர்ந்து போக கூடாது. அந்த பலவீனங்களை யார் கொண்டு வருதுங்க? பிசாசு கொண்டு வரான். ஜெபம் பண்ணுங்க, அந்த பலவீனங்களை கர்த்தர் மாற்றிடுவார். அல்லேலூயா. ஒரு நாள் கால் வலிக்கும், ஒரு நாள் நெஞ்சு வலிக்கும், ஒரு நாள் நுரையீரல் வலிக்கும், ஒரு நாள் இடுப்பு வலிக்கும், ஒரு நாள் இந்த பேக் வலிக்கும், உடனே 2 கிட்னி போயிடுச்சு. இப்படியெல்லாம் நமக்கு பயம் வரும். இப்படியெல்லாம் பிசாசு என்ன செய்வான்? பயத்தை கொண்டு வருவான். உடனே நம்ம என்ன செய்வோம்? நம்ம எவ்வளோ ஜெபம் பண்ணுறோமே, நமக்கு ஏன் எத்தனை பலவீனம் வருது? அப்போ ஜெபம் பண்ண என்ன செய்யக்கூடாது? பலவீனமே வரக்கூடாதுன்னு நம்ம நினைப்போம். ஆனால் பலவீனத்தை கொண்டு வருகிறோம் பிசாஸ். சரிங்களா? அப்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஆண்டவர் பலவீனத்தை பிசாசு கொண்டு வர்றதுக்கு அனுமதிக்கிறார். யோபுக்கு என்ன செய்தாருங்க? அனுமதித்தார். சரிங்களா? அப்போது ஆனால் கர்த்தர் என்னதுங்க? நமக்கு பலவீனத்தை கொண்டு வருகிறார். சரிங்களா? அப்போது இந்த பலவீனங்கள் வரும்போது நம்ம சோர்ந்து போகாமல் கர்த்தருக்காய் ஓட வேண்டும். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 13வது அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. 2 ராஜாக்கள் புஸ்தகம் 13-14. எலிசா மரணத்துக்கென வியாதியாய் கிடந்தான். என்றான். பாருங்க, எலிசா எலியாவுடைய சிஷ்யன். எலியா 7 அற்புதம் செய்தார், எலிசா 13 அற்புதம் செய்தார். எத்தனை அற்புதங்க? 13 அற்புதம் செய்தார். 2 மடங்கு அதிகமாக செய்தான். ஆனால் எலிசாவுக்கு என்ன வந்ததுங்க? மரணத்துக்கு ஏதுவான வியாதி வந்தது. சரி, ஏன் ஆண்டவர் அந்த வியாதி கொண்டு வராமல் இருக்கலாமே? ஒன்றே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், இரத்தமும் மாமிசமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. அல்லேலூயா. எலியாவை கர்த்தர் எடுத்துக்கொண்டார், அதுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. என்னையும் அப்படியே எடுத்துக்கொள்வார்னு முட்டாள்தனமாக பேசக்கூடாது. சரிங்களா? எலியாவை கர்த்தர் எடுத்துக்கொண்டார் சுழல் காட்டிலே. ஏன்? உபத்திரவ காலம் வரும்போது எலியாவும், சரிங்களா, உபத்திரவ காலம் வரும்போது எலியா என்ன செய்வாப்ல? இந்த பூமிக்கு வருவாப்ல. அடுத்து யார் வருவார்? ஏனோக்கு வருவார். ஏன்னா ரத்தமும் மாமிசமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. இப்போ எலியாவும் ஏனோக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். மரணத்தை காணவில்லை. அவர்கள் ரத்தத்தோடும் மாமிசத்தோடும் பரலோகத்துக்கு போய்க்கிறாங்க. மறுபடியும் உபத்திரவ காலத்தில் அவங்க 2 பேரும் இந்த பூமிக்கு வருவாங்க. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அதுக்கு தான் கர்த்தர் எடுத்துக்கொண்டாரே தவிர, சரிங்களா, என்னையும் அப்படியே எடுத்துக்கொள்வார். ஏனோக்கை போல நானும் மரணத்தை காண மாட்டேன், எலியாவை போல நானும் மரணத்தை காண மாட்டேன் அப்படின்னா அவங்க 2 பேரும் அதற்கு பதிலாக உபத்திரவ காலத்தில் எத்தனை பேர் வருவாங்க? எடுத்துக்கொள்ளப்படுறவங்கெல்லாம் வருவாங்கன்னு எழுதியிருக்கணும். புரிஞ்சுதுங்களா? அப்போ நிச்சயம் நாம் மரணிக்க வேண்டும். இந்த சரீரத்தில் மரித்தாதான் நம்ம நித்தியத்தில் மறுரூப பரலோக ராஜ்யத்துக்கு, அந்த சரீரத்துக்கு போக முடியும். விரலையிலேயே சொல்லுங்களேன். அப்போது அதாவது ஒருவேளை ஆயுசு 50 இருக்கலாம், 70 இருக்கலாம், 80 இருக்கலாம், 100 இருக்கலாம், 110 இருக்கலாம். ஆனால் மரணிக்காமல் நம்ம என்ன செய்ய முடியாதுங்க? பரலோக ராஜ்யத்துக்கு
போக முடியாது. அதனால் எந்த வியாதி வந்தாலும் இந்த வியாதி நிமித்தம் செத்து போயிடும்னா என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க. சோத்திரம். ஏன்னு கேட்டால் நமக்கு கர்த்தர் எந்த ஆயுசு வரையும் பூமியில் வைத்திருக்கிறாரோ அந்த ஆயுசு வரையும் நாம் இந்த உலகத்தில் வாழ்வோம். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். அப்போ ஆண்டவர் நமக்கு 80 வயசு வைத்திருக்காருன்னா 80 வயசு வரையும் வாழ்வோம். ஆண்டவர் 100 வயசு வைத்திருக்கிறாரா, 100 வயசு வரையும் வாழ்வோம். அப்போ இந்த வியாதி, ஸ்தோத்திரம், கர்த்தர் இந்த நாளை நமக்கு தந்தார், நன்றி சொல்லுவோம். நாளை தினத்தை கர்த்தர் கூட்டி தருவார். அல்லேலூயா. ஏங்க வியாதியாக இருக்கிறவனால செத்து போகிறானா? வியாதியாக இருக்கிறவனால செத்து போகிறானா? உடனே நல்லா இருக்கிறவனால ரொம்ப நாள் ஓடுறானா? நேற்று நல்லா இருந்தாருங்க, இன்னைக்கு ஆள் இல்லைங்க. சரிங்களா? ஒரு வியாதியுமே இல்லை, இன்னைக்கு ஆள் இல்லைங்க. ஐயோ ஒரு படிக்க ஆட்டாருங்கன்னு எழுந்துச்சு நடமாடுறாருங்க. நம்ம கையில் இல்லை, கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. விரலிலே சொல்லுங்களேன். அதனால வியாதி பலவீனங்கள் வரும்போது என்ன செய்யாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. சோத்திரம். கர்த்தர் என்ன செய்தார்? யோபனுடைய பலவீனங்களை மாற்றினார். அல்லேலூயா. யோபனுடைய வியாதி என்ன செய்தாருங்க, மாற்றினார். சரிங்களா? அப்போ நம்ம யோபு ஸ்தோத்திரம் 42:16 நீங்கள் வாசிச்சிங்கன்னா, யோபு 42:10 வாசிங்க. நான் முடிக்கிறேன். யோபு 42. மாற்றினார். அவன் இழந்ததுக்கான இரட்டிப்பான காரியங்களை தந்தார். சிறையிருப்பு மாறினதா, வியாதி மாறினது. ஒரு அலையிலே சொல்லுங்களேன். அப்போ நமக்கு எதன் மூலியம் பலவீனம் வருதுங்க, சோறு வருகிறது? வியாதி பலவீனங்கள் வந்துச்சுன்னா நம்ம மூஞ்சிலேயே பார்த்தாவே தெரியும். பார்த்த உடனே ஏமா இன்னைக்கு ஒரு மாதிரியாக இருக்கிற, கொஞ்சம் சரிலிங்க, வயிறு வலிங்க, உடம்பு சரிலிங்க அப்படின்னு நம்ம உடனே மூஞ்சிலே அந்த ரெஃப்ளெக்ட் தெரியுது. அப்போ ஏன் அப்படின்னா நம்ம சோர்ந்து போகிறோம். ஆனால் ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் நம் பரிகாரி. அல்லேலூயா. ஆண்டவர் நம் பரிகாரி. சரிங்களா? எப்படி அவர் பரிகாரின்னு சொல்ல முடியும்னா, வியாதி வராமல் ஆண்டவரின் பரிகாரின்னு சொல்ல முடியாது. சரிங்களா? வியாதி வந்தாதான், கர்த்தர் சுகத்தை கொடுக்கும்போது தான் நாம் சொல்லுவோம் இயேசு என் பரிகாரி. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். வியாதி வராத ஒரு மனுஷன் இயேசு என் பரிகாரின்னு சொல்ல முடியுமா? முடியாது. சரிங்களா? பசி வராத ஒருத்தன் சாப்பாட்டினுடைய அருமை தெரியுமா? தெரியாது. சரிங்களா? பசி வந்தால் தான் சாப்பாட்டினுடைய அருமை தெரியும். அதுபோல் வியாதி வந்தாதான் நான் ஜெபம் பண்ண இயேசு எனக்கு சுகத்தை கொடுத்தார், அவர் என் பரிகாரி என்று சொல்ல முடியும். அல்லேலூயா. அப்போ வியாதி பலவீனங்கள் வரும்போது நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க, சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தர் எனக்கு சுகம் தருவார். சுகம் தரும் தெய்வம் யெகோவா ரஃபா. அல்லேலூயா. அவருடைய தழும்புகளால் என்ன செய்யப்பட்டோம், குணமாக்கப்பட்டோம் என்று நாம் அறிக்கையிடும்போது சோத்திரம், கர்த்தர் நமக்கு பலன் தருவார், வியாதி நம்மை விட்டு நீங்கும். அல்லேலூயா. சோத்திரம். இன்னும் ஒரு பாயிண்ட் இருக்குது. சரிங்களா? எபேசியர் புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் 13வது வசனத்தை வாசிப்போம். எபேசியர் புஸ்தகம் வேண்டிக்கொள்ள பவுல் சொல்றார். ஃபஸ்ட்டு எலியா சோர்ந்து போனான், கர்த்தர் அவனுக்கு பலத்தை கொடுத்தார். யோபு சோர்ந்து போனான், கர்த்தர் அவன் வியாதியை மாற்றி அவனுக்கு என்ன செய்தாருங்க, பலத்தை கொடுத்தார். சரிங்களா? 3வது பவுல் சோர்ந்து போனான். பவுலுக்கு தேவன் என்ன செய்தார், பலத்தை கொடுத்தார். பவுல் என்று சொன்னால் சிறியவர் அப்படின்னு அர்த்தம். பவுல்னு என்ன அர்த்தங்க, லத்தீன் பாஷையில் பவுல் அப்படின்னா சிறியவர், ஸ்மால், எளியவன் அப்படின்னு அர்த்தம். சிம்பிள் மேன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? பாருங்க, இன்றைக்கு திருச்சபைகளுக்கும் நமக்கு ஊழியர்களுக்கும் அநேக உபத்திரவங்கள் என்ன செய்கிறதுங்க, வருகிறது. சரிங்களா? உபத்திரங்கள் வருகிறது. நம்ம ஒரு இடத்துல போய் ட்ராக்ஸ் கொடுக்க போனால் அங்கே சொல்கிறாங்க, அங்கே பிடிச்சி ஏற்கனவே 2 பாஸ்ட் அடிச்சுக்கிறாங்க, மண்டையை உடச்சிக்கிறாங்க, கையை உடச்சிக்கிறாங்க, காலை உடச்சிக்கிறாங்கன்னு என்ன செய்வோம்? நமக்கு ஊழியமும் வேண்டாம், ஒன்றுமே வேண்டாம், ஏற்கனவே இப்படி பிரச்சனை இருக்கா அப்படின்னு நம்ம சோர்ந்து போய் நம்ம ஊழியத்தை என்ன செய்ய மாட்டோம். சரிங்களா? அப்போது இந்த இன்றைக்கு அந்த உபத்திரவம் அப்படின்னா ட்ரிபுலேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? இன்னல்கள் என்னதுங்க, இன்னல்கள், பிரச்சனைகள். இன்றைக்கெல்லாம் நிறைய இடங்களில் திருச்சபை என்ன செய்ய முடியறது இல்லைங்க, நடத்த முடியறதில்லை. சவுண்டு பிரச்சனை, பார்க்கிங்கு வண்டி வந்தால் குறுக்கா போட்டுறாங்க அப்படின்னால நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. அவங்க சபையை நடத்துறது ஒவ்வொரு நாள் என்ன செய்யுதுங்க, போராட்டமாக இருக்கிறது. ஆனால் நமக்கு அந்த பிரச்சனை இல்லை. அதுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. நமக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஆனால் நிறைய பேருக்கு என்னதுங்க, சபைகளிலே போராட்டம் இருக்கிறது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா,
நம்ம ஒரு உலக பிரகாரமான ஒரு வேலை செஞ்சுருக்கலாமே, இந்த ஊழியத்துக்கு தெரியாமல் வந்துட்டோமான்னு சொல்லி நிறைய நேரங்களில் சோர்ந்து போகிறார்கள். ஆனாலும் கர்த்தர் நல்லவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். அதனாலே உலகத்தில் ஆண்டவர் நமக்கு என்ன சொன்னார்? மத்தேயிலே உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டுன்னு சொன்னார். உபத்திரவங்கள் வழியாக தான் நம்ம எங்கே போகணுங்க? பரலோகத்துக்கு போகணும். சரிங்களா? உபத்திரவம் உண்டு. ஆனால் உபத்திரத்திலேயே கர்த்தர் விட மாட்டார். உபத்திரவத்திலே நமக்கு பலனை தருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உபத்திரவத்திலே கர்த்தர் பலனை தருவார். அதனால உபத்திரவங்கள் வரும், உபத்திரவங்கள் இருக்கிறது. சரிங்களா? நம் கர்த்தரை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் எல்லாராலும் பாகிக்கப்படுகிறோம். எல்லாரும் கேவலமாக பேசுகிறாங்க, அவமானமாக பேசுகிறாங்க. நம்ம குடும்பத்திலே நம்மளை ஒதுக்கி என்ன செய்கிறாங்க? ஒதுக்கி வைக்கிறாங்க, பலவாறு பேசுகிறாங்க. அந்த நேரத்தில் அந்த உபத்திரத்தில் நாம் என்ன செய்கிறோம்? ஐயோ தெரியாமல் நான் கிறிஸ்டின் ஆயிட்டேனா சோர்ந்து போகிறோம். ஆனால் சோர்ந்து போகிறனுக்கு பலனை கொடுக்க உபத்திரவத்திலே அவர் என்ன செய்தார்? பவுலுக்கு பல பலத்தை கொடுத்தார். பலத்தை கொடுத்து என்ன செய்தார்? பவுல் 14 நிருபங்களை எழுதினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் சோர்ந்து போகல, பலத்தை கொடுத்தார். 14 நிருபங்களை என்ன செய்தார்? எழுதினார். உபத்திரவத்திலே, இந்த நிர்வாணத்திலே, பசியிலே, பட்னியிலே, எல்லாத்திலும் நான் என்ன வந்தேன், கடந்து வந்தேன் என்று சொல்லி பவுல் என்ன செய்கிறார்? சொல்கிறாப்புல. சரிங்களா? பவுல் என்று சொன்னால் பெரிய ஒரு ஐஸ்வர்யவானுடைய மகன். அவங்க அப்பா பல கப்பல்கள் வைத்திருந்தார்கள். அவன் பெரிய கோடீஸ்வரன். சரிங்களா? சவுல் சாதாரண மனுஷன் கிடையாது. சரிங்களா? ஒன்றும் இல்லாதவன் கிடையாது. அவன் பெரிய கோடீஸ்வரன். ஆனால் கர்த்தருடைய நாமத்துக்காக அத்தனை உபத்திரவங்களையும் சகித்தான். அவனை கொண்டு 14 நிருபங்களை கர்த்தர் எழுத வைத்தார். அல்லேலூயா. அநேக சபைகளை ஸ்தாபிக்க வைத்தார். இன்றைக்கு உபத்திரவம் வருவது நல்லது. ஆமேன். அல்லேலூயா. நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ உபத்திரவத்தில் சோர்ந்து போகிறாமா? சோர்ந்து போக வேண்டாம். சோத்திரம். நம்ம நேற்று தினத்தில் பார்த்தோம். பாஸ்டர்மா நல்ல ஒரு வார்த்தை சொன்னாங்க. கேரித் என்று சொன்னால் வெட்டப்படுதல், சாரிபாத் என்று சொன்னால் பரிசுத்தத்தில் நிறைவாகுதல். சரிங்களா? அப்போ எலியாவை கேரித்தில் வைத்து சாரிபாத்தில் வைத்து பூர்ணப்படுத்தின பின்னாடி தான் கர்த்தர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா. நமக்கும் தேவன் ஒரு சில உபத்திரவங்களை அனுமதிப்பது எதற்கு தெரியுமா? பிரமாணங்களை கற்றுக்கொள்வதற்கு. அல்லேலூயா சொல்லுங்களேன். உபத்திரவப்பட்டது நல்லது, பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். பாருங்கள், வடநாட்டில் நடந்த சம்பவம். சபையை நடத்தக்கூடாது. சரிங்களா? அந்த ஊழியக்காரனை நீ நடத்தினா வெட்டுவேன்னு சொல்லி ஒருத்தன் அருவாள் எடுத்துகிட்டு வந்தான். நாளைக்கு ஆராதனைக்கு நான் வருவேன், நீ நடத்தினா வெட்டுவேன்னு சொல்லி. சரி, அந்த பாஸ்டர் நினச்சாரு, நமக்கு ஜீவன் முக்கியமா, உயிர் முக்கியமா, ஆண்டவர் முக்கியமா? சரி, வெட்டினா வெட்டப்படட்டுன்னு வந்தார். அவன் அருவாள் எடுத்துகிட்டு வந்தான். நேராக வந்தான். வெட்டுறவன் அருவாள் ஓங்கினா. கடைசியில் பார்த்தா ஆளை காணோம். இவர் வெட்டிட்டான்னு கண்ணை மூடிட்டார். கடைசியில் கண்ணை திறந்து பார்த்தா முகங்குப்புற கீழே கிடக்கிறான். அவனுக்கு தண்ணியை தெளித்து தட்டி எழுப்புனா, நான் உன்னை வெட்டுறக்கு அருவாள் ஓங்கினேன், பின்னாடி இருந்து யாரோ என் தலையில் இடி மாதிரி ஒரு அடி விட்டாங்க, நான் மயக்கமாக விழுந்துட்டேன்னு சொல்லி. அப்போ தான் அவர் சொன்னார், அவர் தான் இயேசு. அவன் ரட்சிக்கப்பட்டானா, ஆலயத்துக்கு வந்தானா. ஸ்தோத்திரம். அந்த ஊழியக்காரனுடைய உபத்திரவம், அவன் தலை வெட்டப்படவில்லை. அந்த தலை வெட்ட வந்தவனை ஒரு ஆத்துமாவாய் கர்த்தர் மாற்றினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால் நமக்கு உபத்திரவங்கள் வரும். சரிங்களா? உபத்திரவங்கள் வரும். ஆனால் அந்த உபத்திரவத்தில் கர்த்தர் நமக்கு என்ன செய்வாருங்க? பலத்தை தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அது உபத்திரவங்கள் மனுஷன் மூலமும் வரலாம், தீயவர்கள் மூலமும் வரலாம், பிசாசு மூலியம் வரலாம். புரிஞ்சுதுங்களா? யேசபேல் மூலம் வரலாம், பிசாசு மூலம் வரலாம், தீயவர்கள் மூலம் வரலாம் உபத்திரவங்கள். ஆனாலும் கர்த்தர் நமக்கு பலத்தை தருகிறவர். அல்லேலூயா. அப்போ எலியாவுக்கு பலத்தை தந்தார், யோபுக்கு பலத்தை தந்தார், பவுலுக்கு பலத்தை தந்தார். சரிங்களா? அப்போ எதில் சோர்ந்து போகிறோம்? சரிங்களா? தீயவர்கள் மூலமாய் சோர்ந்து போகிறோம், வியாதி பலவீனங்கள் மூலம் சோர்ந்து போகிறோம், உபத்திரவங்கள் மூலமாய் சோர்ந்து போகிறோம். ஆனால் எல்லாரையும் பலப்படுத்தினவர் நம்மையும் பலப்படுத்துவார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் முழங்கால் படையிட்டு, ஓ ஸ்தோத்திரம், தேங்க்யூ லார்ட். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். எனக்கு அருமையான தேவ